சமூக நீதிக்கு காலந்தோறும் பல சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியது சமூக நீதிக்கான தொண்டர்கள், சமூக நீதிக்கான தலைவர்களுடைய பெருங்கடமையாக இருந்தாலும், தூரத்திலே இருக்கிற சமூக நீதி சிந்தனையாளர்களும் கூட கவனத்தோடு கவனித்தால்தான் இந்த சமூக நீதி வெகு நீண்ட காலத்திற்கு துடிப்போடு எடுத்து செல்ல முடியும் என்பது வரலாறு. 1987 இந்திய துணைக்கண்டமே அதிர்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தி காட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள் என்றால் அது மிகையல்ல. உலக பத்திரிகைகள் சொன்னன. அதே வழியில் இந்த சமூக நீதி பயணத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற வல்லமை படைத்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பவர்தான் என்பதிலே யாருக்கும் எளிதும் சந்தேகம் இருக்க தேவையில்லை. ஏன், நாங்கள் டெல்லியிலே பணியாற்றுகிற பொழுது கோப்புகளை ஒரு நாள் விவாதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு இருக்கிறது. அப்போதெல்லாம் ஓபிசி உடனடியாக வந்துவிடாத காலகட்டம். ஆனால் அகில இந்திய மருத்துவ கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் இதுவரை மருத்துவ இடங்களில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எஸ்சி எஸ்டிக்கு கூட இடஒதுக்கீடு இல்லை. அதை அந்த பழைய கோப்பெல்லாம் படிச்சுட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்னு என்ன சொன்னார். அன்றைக்கு இணைச் செயலாளராக இருந்தவர்கள் மற்றவர்கள் கூட்டு முழுமையாக அந்த கோப்புகளை ஆராய்ந்து போனோம். அந்த இணைச் செயலாளர் சொன்னார், ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இருக்குது சார், அந்த கோப்புகளை படித்து பார்த்துவிட்டு இது என்ன அநியாயமாக இருக்கிறது, பட்டியல் சமூகத்திற்கு கூட இடஒதுக்கீடு ஸ்டே இருக்குமா அப்படின்னா அவங்க கண்டெம்ட் வரலாம் சார் அப்படின்னார் அவர். அப்படி ஒரு கண்டெம்ட் கோர்ட் வந்தால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிறேன், இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக நிற்கிறேன் என்று சொன்ன தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். அதற்கு பிறகு அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலையும் துறையில் மூத்த அதிகாரிகள் அழைத்து கலந்துரையாடி அந்த வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அவர் வாங்கி கொடுத்தது பட்டியல் சமூக பழங்குடியின சமூகத்திற்கான ஆல் இண்டியா கோட்டில் ஒதுக்கீடு. இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக ஓபிசி இடபிள்யூஎஸ் உட்பட ஆண்டு ஒன்றிற்கு 3000 எம்பிபிஎஸ், கிட்டத்தட்ட 2000 எம்டிஎம்எஸ் பட்டியல் சமூகத்திலிருந்து மட்டும். ஓபிசியில் 2700 பேர், ஒரு 3500 பேர் பிஜி இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சமூக நீதிக்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் அன்று போராடி வெற்றி பெற்று கொடுத்த அந்த சமூக நீதி பயணத்தின் தொடர்ச்சி இன்று. இந்த தொடர்ச்சியை நாம் தொய்வு அடைய விட்டுவிடக்கூடாது. அதுதான் அக்கறையுள்ளவர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது.